ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் டிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பேசிவ் இன்கம் கிடையாது. அதனால் ஒரு பேசிவ் இன்கம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்லேயோ இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலையோ அல்லது உங்கள் தெரிஞ்ச முதலீட்டிலையோ இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு பண்ணுங்கள். அதுதான் வந்துட்டு ஒரு பேசிவ் இன்கமாக இருக்கும். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறது ஒரு டேஞ்சர். அதனால் மார்க்கெட்டில் வந்துட்டு உங்களுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைஞ்ச பின் வியாபாரம் செய்ய முற்படுங்க. இருக்கிற அனைத்து முதலீடையும் நீங்கள் இந்த ஆப்ஷன் வர்த்தகத்தை நம்பி செய்யவே கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா எதிர்பாராம ஏதாச்சும் உங்களுக்கு எதிர்மறையாக நடந்துருச்சு அப்படின்னா உங்கள் முதலீட்டை முழுவதும் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 31/01/26 ஜனவரி 31ஆம் தேதி நம்ம ஈரோட்டில் நம்ம வந்து ஒரு ஃப்ரீ கிளாஸ் வந்துட்டு கொடுத்துருக்குறோம். ஜிபோ நிறுவனத்தோட நம்ம வந்து கொலாபரேட் பண்ணியிருக்கிறோம். அதனால் நமக்கு அதாவது நம்மளுடைய ஆப்ஷன் டிக்கெட் சேனலுக்கு கீழே நீங்கள் ஏற்கனவே கணக்கு துவங்கி இருந்தாலும் இனி கணக்கு துவங்கினாலும் அதாவது ஜிபோ நிறுவனத்தோட நீங்கள் கணக்கு துவங்கினாலும் இதில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து நமக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் இதோட ஃபார்முலாஸை நீங்கள் எப்படி பார்க்கணும், எப்படி கோடிங் இருக்குது அப்படிங்கிற கிளாஸஸ் வந்துட்டு 31ஆம் தேதி ஜனவரி வந்துட்டு நமக்கு ஈரோட்டில் நடக்குது. விருப்பம் உள்ளவங்க என்ரோல் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9842610908. நமக்கு பிப்ரவரி 7ஆம் தேதி நமக்கு வந்து சென்னையில் நடக்குது. இதோட டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஎம், ஓடிஎம், ஏடிஎம் ஆப்ஷன்ஸை பற்றி எப்படி பார்க்கணும், ஃபியூச்சர் பேஸில் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத. இதில் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் எப்படியெல்லாம் வந்துட்டு நம்மளை ஒரு பிரேக் அவுட் நீங்கள் நடக்குது அப்படின்னா அதில் சில ஏமாற்றங்கள் நடக்கும். அந்த ஏமாற்றத்தை இந்த ட்ரிக்ஸில் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். இது பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. எந்த ஸ்ட்ராட்டஜியும் நம்ம சொல்லித்தர போகிறது கிடையாது. ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தை வச்சு மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு பதிவாக தான் இருக்கும். இந்த கிளாஸ்லேயே நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் டிக்கெட் சேனலோட நீங்கள் வந்துட்டு கணக்கு அதாவது டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஜிபோ நிறுவனத்தில் வந்துட்டு நம்மளோட ஃப்ரான்ச்சைசி கீழே நீங்கள் வந்துட்டு நம்மளுடைய ரெஃபரல் லிங்க்கு கீழே துவங்கணும். ஏற்கனவே துவங்கி இருந்தாலும் பங்கேற்கலாம். இனி நீங்கள் வந்து துவங்குறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் பங்கேற்றுக்கலாம். சிலர் வந்துட்டு ஏற்கனவே எனக்கு டிமேட் அக்கௌண்ட் இருக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்துட்டு எத்தனை பக்கம் வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஏற்கனவே உங்களுக்கு டிமேட் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம கிட்ட ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மட்டும் வர்த்தகம் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கேஷில் பண்ண முடியாது. கேஷ் அது மீன்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் பண்ண முடியாது. அதனால உங்களுக்கு ஏற்கனவே டிமேட் இருக்கு அப்படின்னா எங்ககிட்ட ட்ரேடிங் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபீஸ் வந்து நமக்கு ஃப்ரீ தான். ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சிருந்தா நமக்கு ஏஎம்சி ஃப்ரீ தான். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஏஎம்சி வந்துட்டு அப்ளிகபிளாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9842610908. பிப்ரவரி 1ஆம் தேதி நம்மளுடைய பெய்டு டிஸ்கஷன் பெய்டு ட்ரைனிங் ஆன்லைன் பெய்டு ட்ரைனிங் வந்து துவங்குது. இதில் என்ரோல் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9842610908 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் எதில் இப்போ பெய்டு ட்ரைனிங்கில் கலந்துக்கோன்னா பெய்டு ட்ரைனிங் நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து பிப்ரவரி 7ஆம் தேதி ஃப்ரீ கிளாஸில் நீங்கள் பங்கேற்கணும் அப்படின்னா நீங்கள் அதை என்கொயரி பண்ணும்போது அதை டினோட் பண்ணி நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணி நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இல்லை ஈரோடு கிளாஸில் பங்கேற்கணும் அப்படின்னா ஜனவரி 31ஆம் தேதி அப்படின்ட்டு பதிவு பண்ணி பண்ணுங்கள். ஓகே, இது அனைத்துமே வந்து பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்காது. உங்களோட ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் பேஸ் பண்ணி ஒரு வியூவை இது கிரியேட் பண்ணும், அவ்வளோதான். ஓகே, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 25,700 கால் போட்டு தான் முடிஞ்சிருதுன்னு சொன்னோம். அந்த டேட்டா வச்சு நம்ம இங்கே சிந்தட்டிக் ஃபியூச்சர், இது வந்து நீங்கள் நார்மல் ஃபியூச்சர் நினைக்கிறீங்க, இல்லை நார்மல் ஸ்பாட் சார்ட் நினைக்கிறீங்க. இது வந்து ஒரு சிந்தட்டிக் ஃபியூச்சர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பாருங்க, இந்த டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேட்டாவில் இருக்கிற அளவுகளில் நம்ம வந்து கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தை ஆட் பண்ணியிருக்கோம், புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் மைனஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் லாஜிக். அப்புறம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் புட்டோட ப்ரீமியத்தை ரெண்டே ஆட் பண்ணியிருக்கிறோம். அப்போ இது ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 207 வருது. அப்போ 25,700 பிளஸ் 207 மைனஸ் 207 அதுதான். அப்போ மார்க்கெட் கீழே வந்தவங்க
இந்த இடத்தை எக்ஸாக்டா ஏன் சப்போர்ட் பண்ணாங்க? அப்ப இந்த இடத்துக்கு கீழ ஏன் போகல? இந்த இடத்துல ஏன் இது பண்ணாங்க? இப்ப மார்க்கெட்ல வந்து ட்ரேடர் அப்படின்னு பார்த்தா, ட்ரெண்ட் மார்க்கெட்ட இப்ப மார்க்கெட் மேல போகுது அப்படின்னா, கால் ஆப்ஷன பை பண்ணுவாங்க. மார்க்கெட் கீழ போகுதுன்னா, புட் ஆப்ஷன பை பண்ணுவாங்க. இல்ல மார்க்கெட் கீழ சப்போர்ட் வந்துட்டு மேல வராங்கன்னா, கால் ஆப்ஷன லோல பை பண்ணுவாங்க. மார்க்கெட் மேல போய் ரிட்டர்ன் ஆகுதுன்னா, புட் ஆப்ஷன லோல பை பண்ணுவாங்க. இப்படித்தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போ எந்தெந்த இடங்கள் வரும்போது நமக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு பார்க்கணும். அப்போ மார்க்கெட் வரும்போது கீழ வரும்போது இது நம்ம சப்போர்ட் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கிறோம். அப்ப இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழ போகலாம். போகாதுன்னு சொல்றதுக்கு போகலாம். அப்படி போனால் என்ன உங்களுக்கு நடக்கலாம்? அப்ப வந்து இந்த இடம் வந்து ஒரு மதில் மேல் பூனை மாரி. இந்த இடத்துல வந்து பிரேக் வச்சுன்னா மார்க்கெட் நல்லா இறங்கணும். இல்லைன்னா வால்டைல் ஆகி மார்க்கெட் மேல போகணும். இதுதான் லாஜிக். அப்ப இந்த லாஜிக்கு நமக்கு என்ன இண்டிகேஷன் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த இடத்துல பாருங்க. 25,700 கால். இந்த 2 பிரீமியத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 207 அப்படிங்கிறது நமக்கு வரணும். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, கால் ஆப்ஷன் மட்டுமே பார்த்தீங்கன்னா, இது ரூ. 225. புட் ஆப்ஷனுடைய கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனோட ஹை 225, கால் ஆப்ஷனுடைய லோ 13. காலையில வந்து இது ஒரு 18ஓ 20ஓ இருந்தாங்க. அப்ப 20ன்னு வச்சுக்கலாம். இந்த 2யும் ஆட் பண்ணா ரூ. 245 வருது. அப்ப இது ரூ. 207க்கு மேல இருக்கு. அப்ப இது என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்க 2 பிரீமியம் மிகை. அதாவது 207 தாண்டி போயாச்சு. அப்ப வந்து ஒரு ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணவங்க கண்டிப்பா பேனிக் ஆகத்தான் போறாங்க. அதுலயும் புட் ஆப்ஷனே ரூ. 207க்கு மேல இருக்கிறாங்க. அப்போ இங்க வந்து நமக்கு இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி மார்க்கெட் கீழ போகணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருந்தால், இந்த இடத்துல தன்மை இருந்தா, இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய க்ளூ என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது ரூ. 225 ஹை வச்சிருக்காங்க. அப்ப இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? 207 இவன் ஒருத்தனே 207. அப்ப இந்த 207க்கு மேல இருந்திருக்கணும். அப்ப 207க்கு மேல அவன் இருந்திருந்தாலே மார்க்கெட் என்ன ஆகணும்? ஒரு ஓவர் செல்லிங். ஏன்னா உங்களுக்கு செல் அடிச்சவங்க, அதாவது புட்ட செல் அடிச்சவங்களும் பயந்துட்டாங்க. இந்த கால் புட் 2 பிரீமியத்தையும் சேர்த்து செல் அடிச்சவங்க ஆக்சுவலா பயந்துட்டாங்க. அப்ப செல்லர் பேனிக் இருக்கும்போது என்ன ஆகும்னா, மார்க்கெட் வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் ஆயிட்டு கீழ போகணும். அப்ப இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணல, 25,700 புட் 207க்கு மேல ஸ்டாண்ட் ஆகல அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சாச்சு. இதெல்லாம் இந்த ஆட், அதாவது இங்க இருக்கிற பிரீமியத்துல என்னெல்லாம் நம்ம வந்துட்டு டிராமாஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். ஸோ இதை உன்னிப்பாக கவனிச்சிருக்கணும். அப்ப இவங்க 207க்கு மேல இல்ல. ஏன்னா இவன் ஒருத்தனே டோட்டலா இவங்க 2 பேர் சேர்ந்தே 207க்கு இவன் ஒருத்தனே 207 பாயிண்ட் பிரீமியம் அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும். அது ஒரு பேஸ்ட் ஆச்சுங்களா? இந்த ரெட் லைன் என்ன அப்படின்னா 25,700 புட்டோட நேத்தத்து ஹை. அப்போ அவன் ரூ. 115 ஹை. அப்ப என்ன அர்த்தம்? மார்க்கெட் வந்துட்டு அது பேஸ்ட். அப்ப நேத்து வந்து நம்ம 660 அப்படிங்கிற லோ, அதாவது 25,700 புட்டோட லோவ நம்ம மைனஸ் பண்ணி 40 மைனஸ் பண்ணி 660 அப்படிங்கிற ஒரு டேட்டா கொடுத்திருந்தோம். ஸோ அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கீழ தான் போயிட்டு திருப்பி மார்க்கெட் ரெக்கவர் ஆயிட்டு திருப்பி ஒரு இன் பிட்வீன், அதாவது புட்டோட நேத்தத்து ஹைக்கு, அதாவது அப்ப 115னா நமக்கு 585 அதுக்கு கீழயும் 2 பிரீமியத்தையும் சேர்த்தா நமக்கு 495 அதுக்கு மேலயும் மார்க்கெட் இன் பிட்வீன்ல முடிஞ்சிருக்கிறாங்க. ஆக மொத்தம் புட் செல்லர் பேனிக் தான் முடிஞ்சிருக்கிறாங்க. அப்போ புட் செல்லர் பேனிக்கா இருக்கிறாங்க அப்படின்னாலே நாளைய தினம் புட் ஆப்ஷனுடைய பிரீமியம் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல இருந்தாலே இவங்க பயப்படுறாங்கன்னு அர்த்தம். அப்ப இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழ இருந்தால் என்ன அப்படிங்கிற மாரி தான் நம்ம யோசிக்கணும். அடுத்த விஷயம், இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிகே அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நேத்து பிரீமியம் டோட்டல் பிரீமியம் பார்த்தீங்கன்னா 112.95. அப்ப இந்த இடத்துல நமக்கு 104 அப்படிங்கிற பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லோ வரும்போது செக் பண்ணுங்க. லோனா நமக்கு 25,500. இந்த 25,500 வரும்போது பாருங்க, நமக்கு 550 போட்டேன். 500. இங்க வந்து பாருங்க புட் ஆப்ஷனுடைய ஹை 85, கால் ஆப்ஷனோட லோ. அப்ப இந்த 2க்குள்ள தான் இவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா இந்த 77ல இருந்து 85க்குள்ள மட்டும் தான் இவங்க மீட் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா காலோட லோ 77, புட்டோட ஹை 85. அப்ப இதோட கேப் பார்த்தா நமக்கு ரூ. 8. அப்ப ரூ. 81க்கு நடந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ நமக்கு என்ன ஆகும்? மார்க்கெட் லோ வரும்போது ரூ. 81 மீட்டிங் பாயிண்ட் இருந்திருக்கு. நேத்து எவ்வளவு இருந்திருக்கு? 104 இருந்திருக்கு. இப்ப பாருங்க முடியும் போது 550ல நமக்கு ஃபியூச்சர் இருக்கு. அப்ப இவங்களுடைய பிரீமியத்தோட பேஸ் பாருங்க ரூ. 59. அப்ப நேத்து ரூ. 104 இருந்தவங்க ரூ. 59 இருந்திருக்காங்க. மார்க்கெட் லோ வரும்போது ரூ. 81 இருந்திருக்காங்க. அப்போ மார்க்கெட் கீழ வருது.
அப்போ கீழே வரும்போது என்ன ஆகும்னா ஒரு செல்லர் ரொம்பலாம் பேனிக் ஆகிறாங்க அப்படின்னா அப்போ என்ன இருக்கணும், அப்போ அவங்க 104 அப்படிங்கிற ப்ரைஸுக்கு மேலே இம்பேக்ட் பண்ணியிருக்கணும். அப்போ மார்க்கெட் 25,500 புட் ஆப்ஷன் ஒன்று என்ன பண்ணியிருக்கணும், இந்த 104 அப்படிங்கிற விலையை நம்ம தீர்மானிச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பேனிக் சிச்சுவேஷன். அப்போ புட் செல்லர் வந்துட்டு மார்க்கெட் கீழே வர்றாங்க, கீழே வந்தாலும் நமக்கு இதை கட் பண்ணி கீழே போகல அப்படிங்கும்போது மார்க்கெட் ஒரு மொமெண்டம் கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் திடீர்னு மேலே போகிறாங்க. அப்போ என்ன ஆகுனா கால் செல்லருக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட். என்ன எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட், அது எப்படி எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் ஆகும் அப்படின்னு நீங்கள் தோணுனா, இப்போ நேற்று 104 ரூபாய் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ கீழே வந்து 59 ரூபா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ புட் ஆப்ஷனுக்கு என்ன வேண்டியது, கொடுக்க வேண்டிய பொருளை கொடுக்கல மார்க்கெட் கீழே வந்ததுக்கு. ஆனால் கால் சைடு அதிகமான டிகே பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஒரு கவரிங்காக மார்க்கெட் மேலே வந்திருக்கு. அப்போ இந்த கவரிங் இவங்க வந்து ஸ்டாண்ட் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இதுதான் நமக்கு இங்க கிடைக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். அடுத்தது மீட்டிங் பாயிண்ட் 25,700. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலையில் இந்த காமன் ஏரியாவுக்கு மேலே வச்சுட்டு இவங்க சடனாக மேலே போகிறாங்க. இந்த மேலே போனவங்க 207 தக்க வச்சிருக்கணும். இவங்கெல்லாம் டோட்டல் ஆடட் ப்ரீமியம் அதை தக்க வைக்காம மீண்டும் கீழே வந்துட்டு மார்க்கெட் நேற்றைய தினத்தோட அவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் என்னமோ அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி மேலே வந்திருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் கரைஞ்சிட்டு நேற்றைய புட்டோட லோவை சப்போர்ட் பண்ண பார்த்துட்டு திருப்பி கீழே வந்திருக்காங்க. ஸோ இதை உன்னிப்பாக நம்ம கவனிக்கணும். உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு டேட்டாவை எழுதிடுங்க. என்னன்னா எக்ஸ்பைரி வந்துட்டு நமக்கு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படின்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஐடிஎம் ஆப்ஷனுக்கு நமக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஏடிஎம்க்கும் ஓடிஎம்க்கும் 0 ஆயிடும். இதுதான் கான்செப்ட். இப்போ மார்க்கெட் இப்போ எங்கே முடிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா இன்னும் எனக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் இங்கே வரல. இந்த செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வராதனால எல்டிபி எடுத்துக்கிறேன். ஆனால் மார்க்கெட் கடைசி நேரத்தில் ஒரு மொமெண்டம் பண்ணுனதுனால எல்டிபி வந்து க்ளோசிங் செட்டில்மெண்ட்டாக நடக்காது. ஒரு ஆவரேஜ் ப்ரைஸை தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னன்னா இது 59 ரூபாய் அப்படின்னு இருக்கு. அப்போ மார்க்கெட் முடிஞ்சது 25,550. அப்போது 25,550 பாருங்க புட்டோட லோ 34. அப்போ இதை பேஸ் பண்ணால் 25,514. காலோடது 54. அப்போ என்ன அர்த்தம், 25,604. ஸோ இந்த ஏரியாக்குள்ள இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத உன்னிப்பா பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல இருந்து இவங்க ஏடிஎம்மா இப்போ இருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு எக்ஸ்பைரியில் ஐடிஎம்க்கு மட்டும்தான் வேல்யூ இருக்க போகுது. அப்போ இந்த இடத்த எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதை உன்னிப்பாக கவனிங்க. அதுக்கு அடுத்தது 25,550 60 ரூபான்னு எடுத்துட்டா 25,610 25,490 மிக முக்கியம். அதே போல மார்க்கெட் 25,450க்கு கீழே வர்த்தகமாகிறது மார்க்கெட்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரை கிரியேட் பண்ணும். ஸோ அதை உன்னிப்பாக கவனிங்க. 25,550 நமக்கு சென்டர் பாயிண்ட். ஓகே, நேற்று அட்டவணையில் என்ன இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ நேற்றைய தினம் எனக்கு 25,700 புட்டும் 25,800 கால் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு காலையில் எப்படி இருந்தது அப்படின்னா 25,500 புட், 25,550 புட், 25,600 கால் கொடுத்துருந்தாங்க. இப்போ முடியும் போது பார்த்தீங்கன்னா இங்கே பாயிண்ட் அவுட் 25,500 புட்டும் 25,600 கால் கொடுத்துருக்காங்க. இதோட சென்டர் பாயிண்ட் என்னன்னா 25,550 ஸ்ட்ராடல். அப்போ இந்த 3 ஸ்ட்ரைக்கு தான் நமக்கு நாளைக்கு இம்பாக்டட் ஸ்ட்ரைக்கா நீங்க 0 ஆர் ஹீரோக்கு இம்பாக்டட் பண்ணி ஆகணும். இதுதான் நமக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கு அவுட்டர்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கை நீங்க பண்ணலாம். ஆக மொத்தம் ஒரு இந்த மணியை மாறுறவங்களுக்கு இதுதான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஸோ இதை உன்னிப்பாக நம்ம கவனிக்க வேண்டும். அப்ப 25,550 முக்கியமா எடுத்துக்கோங்க. அப்புறம் டிகே வந்து 104 இருந்து 59 ஆயிருக்காங்க. ஸோ இதையும் கவனிச்சுக்கோங்க. நமக்கு இம்பேலன்ஸ் இம்ப்ளைடு வாலிட்டி இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 25,550 புட் சைடு வந்துட்டு 15ஆகவும் கால் சைடு இம்பேலன்ஸ்டா இருக்காங்க. இந்த இம்பேலன்ஸுக்காக நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 9:15 to 10க்குள்ள ஒரு ஃபாஸ்ட் வாலடைல் பண்ணுவாங்க. எப்பவுமே இந்த சைடு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாக இருக்கிற சைடு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஸ்டாண்ட் ஆகக்கூடாது. அதை வந்து ஒரு ரேஞ்ச் ஒன் சைடாக கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம்.
இவங்க சைடு இம்ப்ளாயபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கிறவங்க எப்பவுமே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே வந்துட்டு திருப்பி ஒரு ஃபயரிங் கொடுக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவங்களோட ஃபாஸ்ட் மொமெண்டம் நடைபெறும். ஸோ இந்த 2 லாஜிக்குமே நமக்கு எப்படி நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனிங்க. ஏன்னா இது ஒரு இம்பேலன்ஸ்டு இம்ப்ளாய்டு வாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாகவே நமக்கு கால் சைடு தான் அதிகமான பில்டப் ஆயிருக்கு. புட் சைடு வந்துட்டு நமக்கு 25,500ல மட்டும்தான் அதிகமாக இருக்குது. அப்போ நாளைக்கு சேம் ஸ்ட்ரைக்கில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப சைடுவே கொண்டு போயிடும். இந்த இம்பேலன்ஸுக்காக மட்டும்தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆக போகிறாங்க. அதே மாதிரி இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகரித்து 12க்கு மேலேயே இப்போ வந்துட்டாங்க. ஸோ மார்க்கெட் வால்டைலுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஓடிஎம் ஆப்ஷன்ஸு ஆக்டிவில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ இதையும் உன்னிப்பாக கவனிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டை ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அதுக்குன்னு ஃபுல் அமௌண்ட்டு போட்டு பண்ணாதீங்க. போன வாரம் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு 26,000 காலை 95 ரூபா 100 ரூபாய்க்கு 2,000 ஷேர் வாங்கியிருக்காரு. 2 லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட மதிப்பு பண்ணி அது ஜீரோவாக மாறிடுச்சு. அப்போது யோசிச்சு பாருங்க, ஒரு கால்ஸை நம்பி அதுவும் உங்களுக்கு என்னன்னே தெரியாமல் நீங்கள் இதில் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அதனால் கால்ஸை ஃபஸ்ட்டு நம்பாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் ட்ரேட் பண்ணுங்க. யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்குன்னு தெரிஞ்ச ரிஸ்க் ரிவார்டை இது பண்ணுங்க. அப்போ தான் ட்ரேடிங்கில் நீங்கள் கொண்டு போக முடியும். ட்ரேடிங் அப்படிங்கிறது உங்களுடைய வெல்த் கிரியேஷன் கிடையவே கிடையாது. உங்கள் வெல்த் கிரியேஷன் அப்படின்னா உங்களுடைய முதலீடுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வரணும். நீங்கள் உங்களுடைய பங்களிப்பு இல்லாமையே அந்த பணங்கள் என்ன ஆகணும்னா உங்களுக்கு உண்டான ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு அது ஆதாயமாக அமையணும். அதுதான் வெல்த் கிரியேஷன் சொல்லுவாங்க. அதனால் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க இது வெல்த் கிரியேஷன் கிடையாது. அது ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்களுக்கு எளிதாக பணத்தை விட்டுட்டு நீங்கள் வந்து இன்னொரு முதலீடை கொண்டு வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்கள். அதற்கு ஒன்று ட்ரை பண்ணுங்கள். அமையிலையா கம்முன்னு வெளியில் போயிடுங்க. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு ஏற்ற வாய்ப்பு கிடைக்கும் போது ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு ட்ரேட் பண்ணாதீங்க. அது ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது அதை தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.